அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வரை தாக்கி மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரியில் நுழைந்த மாணவர்களை சோதனை செய்த போது இந்த திடீர் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரது மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரியில் நுழைந்த மாணவர்களை சோதனை செய்த போது இந்த திடீர் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரியில் நுழைந்த மாணவர்களை சோதனை செய்த போது இந்த திடீர் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரது மண்டையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கல்லூரியில் நுழைந்த மாணவர்களை சோதனை செய்த போது இந்த திடீர் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் காளிராஜ் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரது மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக 36 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரி வாயிலில் நுழைந்த பொழுது மாணவர்களை சோதனை செய்த நிலையில் இந்த திடீர் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி, இந்த தாக்குதல் சம்பவம் எதனால் நடைபெற்றது? இன்று காலை அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்லூரி மாணவர்கள் தடையை மீறி பேருந்து தினம் கொண்டாடினார்கள். அதே போல பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய மாநகர பேருந்துகளில் பேருந்து தினம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து கல்லூரிக்குள் செல்ல அனுமதித்தார்கள். ஏற்கனவே பச்சையப்பன் கல்லூரியை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்தால் மட்டுமே கல்லூரிக்குள் செல்ல அனுமதி உண்டு என்று ஏற்கனவே கல்லூரி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி இங்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அனைவருமே அடையாள அட்டையை காண்பித்து ஈடுபட்டார்கள். அப்போது 18 பேர், அதாவது கல்லூரிக்குள் நுழைய 18 பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் இல்லை என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் அடையாள அட்டையும் எதுவும் இல்லை. எனவே கல்லூரி முதல்வர் டாக்டர் காளிராஜ் அவர்களை கல்லூரியில் இருந்து நுழைய வேண்டாம், வெளியே செல்லுங்கள் என்று அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை மீறியும் அந்த 18 பேர் உள்ளே நுழைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டது. அதில் இருந்த சிலர் கல்வீசி பச்சையப்பன் கல்லூரி முதல்வரின் மண்டையை உடைத்தார்கள். அவர் காயத்தோடு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அவருடைய காரையும் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். கண்ணாடிகள் சேதமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே இந்த மாதிரி பேருந்து தினம் கொண்டாடப்படும் என்று நேற்றே காவல்துறையினர் எச்சரிக்கை செய்யப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக இந்த தகராறு நடக்கும் போது காவல்துறையினர் அங்கு சென்று 36 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த 36 பேரில் 6 பேர் மட்டுமே கல்லூரி மாணவர்கள் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் கல்லூரி மாணவர்களும் இதில் இருக்கிறார்கள். அதே போல கல்லூரி மாணவர்கள் அல்லாதவர்களும் இதில் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் நடத்தி வருகிறார்கள். அதே போல கல்லூரி முதல்வர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாகவும் தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இன்று காலை நடந்த மாநில கல்லூரியில் நடந்த பேருந்து தினத்தின் போது எத்தனை மாணவர்கள் தடையை மீறி அந்த பேருந்து தினம் நடத்தினார்கள் என்ற விவரங்களை தற்போது அண்ணா சதுக்கம் போலீசார் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 4 பேரை மட்டுமே பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மீதம் உள்ளவர்கள் யார் என்பதை விசாரித்து வருகிறார்கள். அதே போல கல்லூரிக்கு உள்ளே இந்த சம்பவம் நிகழவில்லை. எனவே கல்லூரிக்கு வெளியே இந்த பேருந்து தினம் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கல்லூரிகளிலும் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், அந்த கைது செய்யப்பட்ட தற்போது பிடிபட்டிருப்பவர்கள் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட என்ன காரணம் சொல்கிறார்கள்? என்ன காரணத்திற்காக முதல்வர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது? பச்சையப்பன் கல்லூரியை பொறுத்தவரையில் இதே போல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரிகள் இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக சேகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், காவல்துறையை சேர்ந்தவர். வணக்கம் சார். காவல்துறையில பச்சையப்பன் கல்லூரியினுடைய கண்காணிப்பாளர். சொல்லுங்க சார். மாணவர்கள் எப்பவுமே காலேஜ் ரீஓபனிங் டேட் வரும்போது அவங்க அதை சந்தோஷமா பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு வரும் நேரத்துல காலேஜுக்கு வெளியே பட்டாசு வெடிக்கும் போது போலீஸ் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதால பட்டாசு வெடிக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதனால போலீஸுக்கும் மாணவர்களுக்கும் இடையே சின்னதா தகராறு ஏற்பட்டு
அந்த தகராறை வந்து தீர்த்து வைக்க முதல்வர் அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து செல்லும் போது மாணவர்கள் வந்து போலீசார் மீது கல் எடுத்து தாக்குனாங்க. அந்த கல்லுல ஒண்ணு வந்து முதல்வர் தலையில பட்டது. உடனடியா காலேஜில் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களும் ஒன்று கூடி அங்க என்னென்ன மாணவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிச்சு சந்தேகப்படும்படியாக இருந்த ஒரு 10 மாணவர்களை காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்கிறோங்க. ஏற்கனவே இந்த கல்லூரியில நுழையும் போது கட்டாயமா அந்த அடையாள அட்டை காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இல்லையா? கட்டாயமா காட்டிதான் தீரணும். அப்படி இருந்தும் அந்த வெளிநபர்கள் உள்ளே வருவதற்கான சாத்தியம் இல்லையே, எப்படி நடந்தது? என்ட்ரன்ஸ்ல தான் இது நடக்குது, உள்ள வரல. என்ட்ரன்ஸ்லயே இவ்வளவும் நடக்குது. பூந்தமல்லி ஹைரோட்ல இருந்து காலேஜுக்கு உள்ள வர என்ட்ரன்ஸ்ல ஐடி கார்டு கேட்டு ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பும் போது இவங்க பட்டாசுலாம் வெடிச்சுன்னு கூட்டமா வரும்போது போலீஸ்காரங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த வெளிநபர்கள் யார் யார் என்பது குறித்த விவரம் தெரிய வந்திருக்கிறதா? அது இப்பதான் என்கொயரியில இருக்கு சார். அந்த விவரம் தெரிஞ்ச வந்து நாங்க தகவல் சொல்லுவோம். வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் யாரேனும் இந்த குற்றச்செயல்களில் கல்லூரி மாணவர்கள் ஒருத்தர் கூட இல்ல சார். எல்லாமே பச்சையப்பன் கல்லூரியை சேர்ந்தவர்கள் தானா? பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இல்லாத சிலர் இருக்கிறாங்க. அவங்க வேறு கல்லூரி மாணவர்களா இல்ல வெளிநபர்களான்றது தெரியல. ஏன்னா இப்ப அட்மிஷன் நடக்கிறதால அப்ளிகேஷன் வாங்க போயிட்டு வந்த ஆளுங்களா இருக்கலாம், இல்ல வெளிக்காலையில இருந்து அட்மிஷனுக்காக இங்க வந்தவங்களா இருக்கலாம். யாருன்னு வந்து விசாரணைக்கு போய் தெரிய வரும். கல்லூரி முதல்வரின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? எந்த மருத்துவமனையில்? முதல்வர் தெளிவா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இந்த விசாரணை அடுத்த கட்டத்தில் எப்படி எடுத்து செல்ல இருக்கிறீர்கள்? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு கல்லூரி குழு உடனடியாக கூடி இதுக்கு ஒரு முடிவு எடுப்புங்க. முறைப்படி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறைக்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் யார் மீது இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சந்தேகப்படும்படியா ஒரு 10 பேர் கொடுத்திருக்காங்க. அந்த 10 பேருடைய நேம்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகாம நம்ம வந்து அதை சொல்ல முடியாதுங்களே. ஏன்னா அவங்க உண்மையிலேயே இதுல இன்வால்வ் ஆனவங்களான்றது நமக்கு தெரியாத. ஏன்னா பெரிய கூட்டம் ஒரு 25-30 பேருக்கு மேல இருந்த இடத்துல ஒரு 10 பேர் மட்டும் நாம வந்து என்கொயரிக்காக நாங்க வந்து அவங்கள பேரை கொடுக்குறோம். நாட் டு டேக் ஆக்ஷன், டு என்கொயரி தி ஸ்டூடெண்ட்ஸ். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் தாக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.